கருப்பு படத்தோட ரிலீஸ் டேட்டும் இழுபறியாகவே இருக்குது. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர் பழையபடி கமெண்ட்ரிக்கு போயிட்டார். ஸோ என்ன நடக்குது சார் இது? இல்லை, கருப்பு படத்தினுடைய ரிலீஸ் டேட் தள்ளி போனதற்கு ஒரே காரணம் அதனுடைய டிஜிட்டல் சேட்டலைட்லாம் விற்பனை ஆகலை. படம் ஆரம்பிக்கும் போது சூர்யா படத்துக்கு இத்தனை கோடி ரூபா டிஜிட்டலில் மார்க்கெட் இருந்ததில்ல, அது இப்போ கிராஷ் ஆகி தரமட்டத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் கங்குவா படத்தினுடைய மிகப்பெரிய தோல். 81 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றுருக்காங்க. 1 கோடி ரூபா தான் அந்த நிறுவனத்துக்கு ரிட்டர்ன் வந்தது. 80 கோடி ரூபா நஷ்டம். இப்போ கருப்புடைய அந்த முதல் பாடலையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2வது பாடல், இப்போ சமீபத்தில் வந்த பாடல் பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த காதால கேட்க முடியாது. நாங்கள் 4 பேர். ஆமாம், நாங்கள் 4 பேர். இப்போ நீங்கள்லாம் சொன்னாதான் அதுதான் லிரிக்குங்கிறதே தெரியுது. ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் பெரிய காமெடி என்னன்னா, சிம்பு கிட்ட கூட இது ஆர்ஜே பாலாஜிக்கான பாடல்ங்கிறத யாருமே சொல்லவே இல்லை. ஒரு வகையில் அது அவரையே சீட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம். நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த செகண்ட் சிங்கிள் வந்து அதை பார்த்து சிம்புவே பயங்கர அப்செட் ஆகிட்டார். என்னடா அது இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்களே, சாய பயங்கர நம்மகிட்ட இதை மறைச்சிட்டாரேங்கிற அளவுக்கு அவர் மீதே அவர் வருத்தப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இந்த கொரோனா குமார்னு ஒரு படம், அந்த படம் வந்து நடக்கலை. அது மட்டும் இல்லை, திடீர்னு வந்து இவர் வேற ஒரு சம்பளம் கேட்டதுனால ஒரு பிரச்சனை வந்து படத்துக்கு செட்டெல்லாம் போடப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு கொடுத்த பணம் இவ்வளவு, அந்த செட்டு போட்ட செலவு இவ்வளவுட்டு ஒரு 12 கோடியே 50 லட்சம் அவர் கேட்குறாரு. சிம்பு வந்து அதை தர மறுக்கிறார். இதுதான் பிரச்சனை. இதனால தான் இத்தனை காலமாக சிம்புவுடைய ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு தடங்கள் வரும். கருணாஸ் மகன்கிறதுனாலே ஒரு ஜீனியஸாக இருப்பார் அப்படிலாம் நம்ம சொல்ல வரலை. அதே நேரம் அவர் எங்கே ஒர்க் பண்ணார்னு இருக்குல்ல, அவர் வந்து வெற்றிமாறன்கிட்ட ஒர்க் பண்ணார், தனுஷ்கிட்ட ஒர்க் பண்ணார். இப்போ தனுஷை நீங்கள் நடிகருங்கிறத தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் மிகச்சிறந்த டைரக்டர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு 2 நல்ல டைரக்டர்கள்ட்ட ஒர்க் பண்ணி என்ன அங்கிருந்து ஒரு புடம் போட்ட தங்கமாக வந்திருக்காரு கென். இப்போ ஜனநாயகன் வராததுனால பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே தியேட்டருக்கு வந்து ஒரு சரியான படங்களே இல்லை. வாரம் 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆனாலும் அது எதுவுமே மக்கள் வந்து அப்படி திரண்டு போய் பார்க்குற அளவுக்கான படங்களாக இல்லை. ஸோ ஒரு தேக்க நிலை, ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எப்பயுமே இந்த டீனேஜ் லவ் ஸ்டோரிக்கு வந்து ஒரு எவர் கிரீன் வேல்யூ இருக்குது. அலைகள் ஓதில் ஆரம்பித்து நீங்கள் துள்ளுவதோ இளமை வரைக்கும் நிறைய படங்களை நம்ம உதாரணம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த யூத் படமும் இருந்தது வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக சினிமா சார்ந்து நிறைய தகவல்கள் வந்துட்டு போயிட்டுருக்கு. பட் ஆனால் இதில் முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் எது உண்மை பொய் அப்படின்றத வந்து நம்மள்ட்ட வந்து விரிவாக பேச வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு உண்மையில் பசங்களாக பயங்கர சந்தோஷம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கருப்பு படத்தில் வந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய வந்து ட்ரோலுக்கும் கொண்டு உள்ளானுச்சு. அதே நேரத்தில் வந்து சாய் அபியங்கர் வந்து லாஸ்ட் ஒரு டிராகன்லையும் பார்த்துருப்போம், ஒரு காமனான ஒரு மியூசிக் அதிலே கலவையும் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த சாங் சம்மந்தமாக நிறைய ட்ரோலும் வந்து வந்துட்டு இருக்கு. சேம் டைமில் இதோட ரிலீஸ் டேட்டும் இழுபறியாகவே இருக்குது. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர் பழையபடி கமெண்ட்ரிக்கு போயிட்டார். ஸோ என்ன நடக்குது சார் இது? இல்லை, கருப்பு படத்தினுடைய ரிலீஸ் டேட் தள்ளி போனதற்கு ஒரே காரணம் அதனுடைய டிஜிட்டல் சேட்டலைட்லாம் விற்பனை ஆகலை. இவங்க வந்து ஒரு இந்த விலைக்கு தான் விற்கணும்னு ஒரு கனவுல இருந்தார் தயாரிப்பாளர். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. என்ன காரணம்னா, இவங்க படம் ஆரம்பிக்கும் போது சூர்யா படத்துக்கு இத்தனை கோடி ரூபா டிஜிட்டலில் மார்க்கெட் இருந்ததில்ல, அது இப்போ கிராஷ் ஆகி தரமட்டத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் கங்குவா படத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி. 81 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றுருக்காங்க. 1 கோடி ரூபா தான் அந்த நிறுவனத்துக்கு ரிட்டர்ன் வந்தது. 80 கோடி ரூபா நஷ்டம். அப்போ இந்த தகவல் தெரியும் போது இன்னொரு ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை, இவர் நடித்த படத்தை வாங்க முன் வர மாட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, இவங்க வந்து 85 கங்குவா 81 போச்சு, நம்ம படத்தை 85 கோடிக்கு விற்கணும்னு இவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா, கங்குவா படத்துக்கு ஏற்பட்ட நிலைமையை கருத்தில் கொண்டு 20 கோடிக்கு கொடுங்க, 15 கோடிக்கு கொடுங்க, 10 கோடிக்கு கொடுங்கன்னு அவங்க வேலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படி காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சேட்டலைட், அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஜி டிவி வந்து வாங்குவதற்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அக்ரிமெண்ட் லெவலுக்கு அது போகவே இல்லை. இந்த மாதிரி காரணத்தினால தான் அது அப்படி தள்ளி போச்சு. இப்போ கடைசியாக ஒரு சின்ன தொகைக்கு தான் அந்த படம் வந்து இப்போதைக்கு விற்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக. அண்ட் அதே நேரத்தில் இந்த சாய் அபியங்கர் அவரோட
ட்ரோல் ஏன் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு உடைய அந்த முதல் பாடலையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2வது பாடல் இப்போ சமீபத்தில் வந்த பாடல் பார்த்தீங்கன்னா உண்மையில அதை காதால கேட்க முடியாது. நாங்க 4 பேர். ஆமா, நாங்க 4 பேர். இப்போ நீங்க எல்லாம் சொன்னாதான் அதுதான் லிரிக்குங்கிறதே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா இருந்தது. எல்லாத்துக்கும் மேல ஒரு படத்தினுடைய சிங்கிள் வருது அப்படின்னா அது யாருடைய பாடலா இருக்கணும்? ஹீரோவுடைய பாடலா இருக்கணும். இதுல ஆர்ஜே பாலாஜியை முன்னிலைப்படுத்திய பாடல் இது. அதுவே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அதுக்கப்புறம் சாயபங்கரின் இசை வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஹிட்டு தான். இப்போ நீங்களே ஒரு பாட்டை ஒரு 5 தடவை கேட்டிங்கன்னா 6வது தடவை உங்களுக்கு அது பிடிச்சிரும். ஆனால் இந்த பாட்டில் என்ன சிக்கல் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி முகத்தை நீங்கள் ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியாது. அப்போ அந்த சாங்கை யாருமே ரிப்பீட் மோடில் கேட்கலை. அப்படி கேட்காததுனால் அந்த பாடல் வரவேற்பு பெறலை. இன்னொரு பக்கம் லிரிக்கும் சரி அந்த டியூனும் சரி ஒரு சட்டுன்னு உங்களை கவர்ற மாதிரி அது இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடுச்சு. இதில் பெரிய கொடுமை சிம்புவுக்கு நேர்ந்தது தான். என்னன்னா இப்போ சிம்புக்கிட்ட சாயபேங்கர் போய் கேட்கும்போது இவர் 1 பைசா சம்பளம் வாங்காமல் அந்த பாட்டை பாடி கொடுத்தாரு. அவ்வளோ பிஸிலையும். என்ன காரணம்? சரி இது வந்து சூர்யா படம், அதை நம்ம பாடுவோம், அப்படி பாடி கொடுப்போங்கிற அந்த நம்பிக்கையில் தான். என்ன நம்பிக்கையில் வந்திருப்பாரு? இந்த பாட்டை சூர்யா தான் படத்தில் பாடுவாருன்னு நினச்சி தான் அவர் பாடி கொடுத்துருப்பாரு. ஆனால் பெரிய காமெடி என்னன்னா சிம்பு கிட்ட கூட இது ஆர்ஜே பாலாஜிக்கான பாடல்ங்கிறத யாருமே சொல்லவே இல்லை. ஒரு வகையில் அது அவரையே சீட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம். நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த செகண்ட் சிங்கிள் வந்து அதை பார்த்து சிம்புவே பயங்கர அப்செட் ஆகிட்டாரான். என்னடா அது இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்களே, சாய பயங்கர நம்மகிட்ட இதை மறைச்சிட்டாரேங்கிற அளவுக்கு அவர் மீதே அவர் வருத்தப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் சிம்பு அவர்கள் வந்து எப்போவுமே அந்த ஷூட்டிங் வந்துட்டு அதை பற்றி எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கும். லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோவும் வந்து போட்டு நான் திருப்பி என்னோட ஷூட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வந்து விழுந்த மாதிரி இருக்குது? அது ஏன் சார் கண்டினியூவாக பண்ணாமல்? அதாவது சிம்புவுக்கு வந்து இந்த இடைவெளி வந்ததற்கு காரணம் என்னென்னா ப்ரீவியஸாக அவர் சில படங்களில் நடிக்க ஒத்துக்கிட்டு அது ஃபர்தராக அந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகலை. அதனால தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. முக்கியமாக ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இந்த கொரோனா குமார்னு ஒரு படம், அந்த படம் வந்து நடக்கலை. அது மட்டும் இல்லை, திடீர்னு வந்து இவர் வேற ஒரு சம்பளம் கேட்டதுனால ஒரு பிரச்சனை வந்து அந்த படத்துக்கு செட்டெல்லாம் போடப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரு? இவருக்கு கொடுத்த பணம் இவ்வளவு, அந்த செட்டு போட்ட செலவு இவ்வளவுன்ட்டு ஒரு 12,50,00,000 அவர் கேட்குறாரு. சிம்பு வந்து அதை தர மறுக்கிறார். இதுதான் பிரச்சனை. இதனால தான் இத்தனை காலமாக சிம்புவுடைய ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு தடங்கள் வந்துடும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிம்புவே நேரடியாக போய் அவர்கிட்ட பேசியெல்லாம் பார்த்துருக்காரு. ஐசரி கணேஷ் வந்து ஒத்துக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 7,50 கோடி ரூபா கொடுத்தா அந்த பிரச்சனையை முடிக்கலாங்கிற மாதிரி அவர் இருக்கார். சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ரூபா பணம் தருவதற்கு தயாராக இல்லை. நான் வாங்கின 5 கோடியை வேணா தர்றேன்னு இவர் சொல்கிறாரு. இல்லை அந்த செட்டுக்காக நான் போட்ட செலவையும் சேர்த்து கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. ஸோ இந்த பிரச்சனையில் தான் இவருக்கு இவ்வளவு நாள் பிரச்சனை வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அரசன் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அது தானு தயாரிப்பாளர். தானுவுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா ஐசரி கணேஷ் நம்ம சொன்னால் கேட்பாரு, நம்ம படத்துக்கு கட்டையை போட மாட்டாருன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடக்கிற விஷயம். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் கென் கருணாஸ் வந்து நம்ம எல்லாரும் எப்போவுமே ஒரு சின்ன படம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ அது நல்ல ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து வரப்போ இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூல் கதை தானே, எல்லாரும் 10/11 யூஸ்வல் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறப்போ மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிடுச்சு. அது சம்மந்தமாக இப்போ சூர்யா சார் வந்து கூப்பிட்டு பாராட்டுறாரு, சிம்பு சார் கூப்பிட்டு பாராட்டுறாரு. இந்த மாதிரியான பாராட்டு மலையில் வந்து இருக்காங்க. ஸோ கென்னுக்கு எப்படி இவ்வளோ பெரிய கிராஃப் ஆஃப் வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு? அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருப்பவர். கருணாஸ் மகன்கிறதுனாலே ஒரு ஜீனியஸாக இருப்பார் அப்படிலாம் நம்ம சொல்ல வரலை. அதே நேரம் அவர் எங்கே ஒர்க் பண்ணார்னு இருக்குல்ல, அவர் வந்து வெற்றிமாறன்கிட்ட ஒர்க் பண்ணார், தனுஷ்கிட்ட ஒர்க் பண்ணார். இப்போ தனுஷை நீங்கள் நடிகருங்கிறத தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் மிகச்சிறந்த டைரக்டர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு 2 நல்ல டைரக்டர்கள்ட்ட ஒர்க் பண்ணி என்ன அங்கிருந்து ஒரு புடம் போட்ட தங்கமாக வந்திருக்காரு கென்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியான சூழல், இப்போ ஜனநாயகன் வராததுனால பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே தியேட்டருக்கு வந்து ஒரு சரியான படங்களே இல்லை. வாரம் 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆனாலும் அது எதுவுமே மக்கள் வந்து அப்படி திரண்டு போய் பார்க்குற அளவுக்கான படங்களாக இல்லை. ஸோ ஒரு தேக்க நிலை, ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எப்பயுமே இந்த டீனேஜ் லவ் ஸ்டோரிக்கு வந்து ஒரு எவர்கிரீன் வேல்யூ இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைத்த பல படங்கள் வந்து டீனேஜ் லவ் ஸ்டோரியாக இருக்கும். அலைகள் ஓதில் ஆரம்பித்து நீங்கள் துள்ளுவதோ இளமை வரைக்கும் நிறைய படங்களை நம்ம உதாரணம் சொல்ல முடியும்.
96 படமும் கூட அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து அந்த பள்ளி பருவ காதல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. சமீபத்தில் வந்து வித்துலவ் படமாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய படங்களை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இந்த யூத் படமும் இருந்தது வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளி பருவ நினைவுகளை அந்த படம் கிளறி விடும். நான் பார்த்தேன்னா அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தை கிளறி விடும். இதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். எப்பயுமே ஒரு பார்வையாளனின் அனுபவங்களை வந்து ஒரு படம் உரசி செல்லும் போது அந்த படம் அவனுக்கு பிடிக்கும், அது வந்து வெற்றி அடையும். ஸோ அப்படிப்பட்ட மேஜிக்கு தான் இந்த படம் வந்து நிகழ்த்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதோட ப்ரொடக்ஷனுக்கே மொத்தமாக வந்து ஒரு 3 கோடி 4 கோடி தான் செலவானுச்சு. ஆனால் இதோட கலெக்ஷன் அமௌண்ட்டும் எவ்வளோ சார் இருக்குது? இது நிறைய பேர் கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான காரணம் அந்தளவு அந்த சப்ஜெக்ட் வந்து இல்லை. சினிமாவில் எப்பயுமே இருக்கும், ஒரு வெற்றி படம் கிடைச்சா எல்லாரும் பாராட்டுவாங்க. பட் இங்கே வந்து அவர்கள் கூப்பிட்டு அவரை பாராட்டலைங்கிற உண்மையை நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். இந்த படம் ஜெயிச்ச பிறகு கென் தரப்பில் இருந்தே ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவை மீட் பண்ணணுன்ட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிம்பு அரசன் படப்பிடிப்பில் இருந்தார், நைட் ஷூட்டிங்கில் இருப்பார், பகலில் தூங்கிடுவார். இவங்களால் அவரை ரீச் பண்ணவே முடியல. கடைசியாக என்ன பண்ணால் கருணாஸ் என்ன பண்ணார், அவர் வந்து சிம்பு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எப்பா என் பையனை எப்படியாவது மீட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிம்பு வந்து அவரை மீட் பண்ணார். கிட்டத்தட்ட இதே அப்ரோச் தான் சூர்யா கார்த்தியிடமும் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா சினிமாக்காரர்கள் வந்து அவ்வளோ பெருந்தன்மையானவங்கள்லாம் கிடையாது. அடடா ஒரு புது ரத்தம் பாஞ்சிருக்கு, அவர்களை அப்படியே அரவணைத்து நம்ம பாராட்டுவோம், அப்படியெல்லாம் இங்கே யாருமே கிடையாது. என்ன இவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே வர சொல்லுங்களேன்ட்டு ஒரு பொக்கையை கொடுத்து வந்து பாராட்டியிருப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் அழைத்தார்களோ அல்லது இவங்க அப்ரோச் பண்ணாங்களோ அது வேற விஷயம். ஆனால் அந்த யூத்துங்கிற படம் வந்து பாராட்ட தகுதியான ஒரு படம் தான். எல்லாத்துக்கும் மேலே அந்த கென்னுடைய அந்த ஆட்டிடியூடை பார்த்தீங்கன்னா தெரியும். கருணாஸுங்கிறவர் ஒரு அடாவடியான கேரக்டர், படத்தில் இல்லை நிஜத்தில். படத்தில் தான் அவர் காமெடியன். ஆனால் கென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்தாக இப்போ இருக்கார். இந்த வெற்றி அவர் எப்படி மாற்ற போகுது, அவர் கருணாஸ் மாதிரியே நடந்துக்க போகிறாராங்கிறது நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு மென்மையான ஒரு இளைஞனாக அவர் இருக்கார். அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். என்னோட கடைசியான கேள்வி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ ஒரு படம் வந்து நடிக்கிறார், ஹாப்பி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு தான் மியூசிக் போட்டு பயங்கர ஹிட் ஆகி அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து போகிறாங்க, யூத் படத்துக்குள்ளே. இப்போ அவரோட படம் வந்துட்டு வருது. இவரோட ஹீரோகிராஃப் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில படங்கள் நல்லா இருக்குது, ஒரு சில படங்கள் கொஞ்சம் டவுனாகவே இருக்குது. ஏன் அதோட பீக் வந்து ஏற்ற முடியல? ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டாக ரெபல்னு ஒரு படம்லாம் வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. இதுக்கப்புறம் எம்ஆர்எல்னு ஒரு படம் வரப்போகுது. ஏன் அவரால் ஹீரோவா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கு நான் உங்கள்கிட்ட இல்லை நல்ல கேள்விதான். ஏன்னா இப்போ ஜிவியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோவா நடிப்பதற்கான படங்களுடைய எண்ணிக்கையை கூட்டணுங்கிறது தான் அவருக்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா அவருடைய அடையாளம்ங்கிறது மியூசிக் டைரக்டர் தான். அதை மாற்றிட்டு ஒரு ஹீரோவாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹீரோவாக மனசில் பதிவார். அதனால் இவங்களுடைய நோக்கங்கிறது அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதே இருக்குது. அதனால் என்னென்னா இது சரியான கதையா, இந்த கதைக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்காங்கிற அந்த ஆஸ்பெக்டில் அவர் வந்து பார்க்க தவறிட்டார். அப்புறம் ஒரு அனுபவமுள்ள ஹீரோனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தயாரிக்கிறவர் யார், இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ ரூபா பட்ஜெட் ஆகும், அதுக்கான சக்தி இவர்கிட்ட இருக்கா, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாரா, இவருக்கு என்ன பேக்கிங், இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்டில் இவர் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததா எனக்கு தெரியலை. ஒரு படம் வருதா ஓகே அப்படின்னு கமிட் பண்ணிடுறது, அது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நாள் ஷூட்டிங் நடந்துட்டு அப்படி முடங்கி போயிடும். அதுக்கப்புறம் மொத்த படமும் எடுத்துருவாங்க. அந்த தயாரிப்பாளருக்கு அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இருக்காது. அப்போ அந்த படம் முடங்கி கிடக்கும். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா, ஏதாவது ஒரு படம் தட்டு தடுமாறி வரும்போது ஏற்கனவே முடங்கி கிடக்கிற 2 படம் 3 படம் இது கூடவே சேர்ந்து வரும். இந்த வெள்ளிக்கிழமை இந்த படம், அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த படம் அப்படின்ட்டு ஒரே மாதத்தில் 3 படம் வந்து 3 படத்தில் 2 படம் வந்து தோல்வி அடைஞ்சாலும் அது இவருக்கு வந்து மைனஸ் தானே. ஸோ இதுதான் ஜிவி பிரகாஷுடைய அந்த ஹீரோவாக இருப்பது, அந்த ஹீரோ கரியர் கிராஃப் வந்து ரொம்ப கீழே சரிந்து போனதற்கு முக்கிய காரணம். பட் இப்போது அவர் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணிட்டார். இனிமேல் அந்த கண்ணா பின்னான்னு நடிக்க வேணாம், சூஸியாக நடிப்போம், வருஷத்துக்கு 1 படம் அல்லது 2 படம் நடிப்போங்கிற அளவுக்கு இப்போ தான் வந்திருக்காரு. அதனால் இனிமேல் அவருடைய கரியர் கிராஃபுங்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செல்வராகவன் டைரக்ஷனில் இந்த மென்டல் மனதில்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கதை கூட வந்து ஒரு சூப்பரான கதைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அது போன்ற படங்களெல்லாம் அடுத்தடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா
ஜிவிக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய உயரம் இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து கடைசி கேள்வியும் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்தது, அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா 2 பேர் சார். ஒருத்தர் வந்து பரத் அவர்களோட ரீசெண்டாக ஒரு படம் வந்துட்டு வருது. இவர் ஏன் ஹீரோவாகவே நிலச்சி நிற்க முடியலன்னா ஒரு நேரத்தில் பீக் லெவலில் பேசப்பட்ட ஒரு ஆள். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்துச்சு. அதில் வந்து மாளவிகா நாயர்னு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ பைக்கர் படத்தில் வந்து ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஒரு படம் செம்ம ஹிட் ஆனிச்சு, ஃபினான்ஷியலாக தெரியல, பட் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஃபீல்டுலே இல்லை, திருப்பி உள்ளே வராங்க. ஸோ இது ஏன் சார் இது நடக்குது அப்படின்னு? இல்லை, பரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இந்த காதல் போன்ற படங்கள்லாம் வந்த காலத்தில் அவர் வந்து ரொம்ப பரபரப்பான ஹீரோவாக இருந்தார். நிறைய படங்கள் நடித்தார், அதில் சில படங்கள் வெற்றி படங்கள். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் என்ன வெற்றி கொடுத்தாருங்கிறது தான். நான் நேற்று வந்து ஒரு 10 வெற்றி படம் கொடுத்தேன், அதில் 10 சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்தேங்கிறது கணக்கில் வரவே வராது. இன்னைக்கு நீங்கள் யார்? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பரத் நடித்து பல படங்கள் சரியாக போகலை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம சினிமாவை கலை அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் அது பேசிக்காக வந்து ஒரு வணிகம் தான். ஒருத்தர் உங்களை நம்பி பணம் போடுவார், அவருக்கு அந்த பணம் திருப்பி லாபத்தோடு கிடச்சாதான் இன்னொருத்தர் உங்களை தேடி வருவார். உங்களை நம்பி பணம் போட்டவர் நஷ்டம் அடைஞ்சிட்டா யாருமே உங்களை தேடி வரமாட்டாங்க. இதுதானே சினிமா. ஸோ அந்த மாதிரி பரத்தை நம்பி படம் எடுத்த பலருக்கும் வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கல. அவருடைய படங்கள் குறுகிய காலத்தில் இல்லை, அந்த குறித்த காலத்தில் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன படங்கள் வெற்றி அடையலை. இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அவர் மார்க்கெட்டை இழந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இங்கே சர்வைவல் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமாக மாறிடுச்சு. இது இவர் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஒரு இயக்குனராகவும் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த சரிவு எதனால் ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான கதையை அவரே எழுதி இயக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ சஸ்டெயின் ஆகிருக்கலாம். அந்த வாய்ப்பு பரத்துக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் மாளவிகா நாயர் அந்த குக்குவில் நடித்தவங்க தானா இவங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஒருவேளை அவங்களாகவே இருக்கும் பட்சம் சினிமாவில் இதெல்லாம் சகஜம் தானே. ஏன்னா இப்போ ஒரு படத்தில் நடிப்பாங்க. இப்போ பரத்துக்கு என்ன சொன்னனோ அதுதான். ஆனால் என்னென்னா ஒரு ஹீரோ ஒரு 5 வருஷம் கழித்து கூட தம் பிடிச்சி வந்துடலாம். ஆனால் ஒரு ஹீரோயினுக்கு பட வாய்ப்பு குறையும் போது இண்டஸ்ட்ரி வந்து மொத்தமாகவே அவங்கள மறந்துடும். ஆனால் இப்போ இவங்க இவ்வளவு நாள் கழித்து வர்றாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நம்ப முடியாத ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ரொம்ப நிறைய நல்ல நேர்மையான தகவல்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.